மேலும் ஒரு பந்து வீச்சு வானளவு உயர்ந்திருக்கிறது. பிடிக்கான சந்தர்ப்பம் பிடியெடுப்பாக மாறி இருக்கிறது. சப்னாஸ் ஆரம்ப பந்து வீச்சுக்கு நேரடியாக மெயின் விக்கெட்டிலே பிடி கொடுத்து பவலியன் திரும்பி இருக்கிறார். முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. வீனஸ் விளையாட்டு கழகத்தின் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் தனது பட்டியலில் இருந்து 4 ஓட்டங்களை பெற்று பவலியன் திரும்பி இருக்கிறார். நாவலப்பட்டிய பிரதேசத்தினை பிரதிநிதிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு கழக மறுகடத்துல வாயம்ப பலாத்த புத்தளம் டிஸ்ட்ரிக்ட் வெண்ணப்பு ஆசனையிட்ட நியோஜனை கரண காண்டாயம வீனஸ் அணியிலிருந்து புதிய துடுப்பாட்டு வீரர் களம் கண்டிருக்கிறார். அமில ருஷாந்த் ඊටපු ගම්පල මෙකාබ්‍රේ ආලියල කැරිබියන්ස් කොට්ටාවේ ඇලිගට්ස් කණ්ඩායම නියෝජනය කරන ක්‍රීඩකයා விக்ரமபாகு பாடசாலையிலே தனது கல்வியினை முடித்திருந்த ஒரு வீரர் அமில ருக்ஷாந்த் இடது கைப்பந்து வீச்சாளர் துடுப்பெடுத்து ஆடுவதற்காக பந்தனை படிப்பதற்காக வீசப்பட்டிருந்த பந்து வீச்சு சுச்சிட்டிலே துடுப்பெடுத்து ஆடும் முயற்சி கை கொடுத்திருக்கவில்லை. மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சாக பந்து பணிக்கப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் பர்வீன் தசம் 2 பந்து வீச்சுகள். முதலாவது பந்து வீச்சு முறைகேடான பந்து வீச்சாக அமைந்திருந்தாலும் கூட இரண்டாவது பந்து வீச்சு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. மூன்றாவது பந்து வீச்சு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு ஸ்குவாலகிலே அடித்து ஆடப்பட்டிருக்கிறது. அங்கு களத்தடுப்பாளர் பந்தனை சேகரித்திருக்கிறார். ஓடு பந்து வெளியே ஒன்று, இரண்டாவது ஓட்டத்துக்குமான முயற்சி அங்கே இல்லை. எனவே அந்த ஒரு ஓட்ட பிரதி நடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 7 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தாரக மதுஷங்க நிச்சயமாக அணி தலைவர் திலேன சமரதுங்க, நிசாந்த வீரகோன், முகமது அகில், விஜயரத்னம், சஞ்சு காந்த் இல்லாத வேளையில அந்த இடத்தினை நிறுவதற்கான வாய்ப்பு இந்த பயானக தகுனு பிதுகருவா அப்படின்னு சொல்லுவாரு பாக்கியராஜ். இந்த பயங்கரமான வலது கை துடுப்பாட்டு வீரரை நோக்கி பந்து பணிக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது. இடது கை பந்து வீச்சாளர் பிரதீப் தனது பந்தனை படிப்பதற்காக உயர்ந்திருக்கிறது. ஸ்குவாலகிலே பிடிக்கான சந்தர்ப்பம் பிடி எடுப்பு கையிலும் விடப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு 4 ஓட்டம் கிடைத்திருக்கிறது. கலகெதிர டேகல்ல மகாஜன மைதானத்தில் என்ன தவறினை செய்திருந்தார்களோ அதே தவறு நடந்திருக்கிறது. தாரக மதுசங்கவுக்கு கிடைத்திருந்த அந்த 2 வாய்ப்புகள் தான் 2 லட்சத்தினை அந்த மைதானத்திலே அள்ளி தந்திருந்தது. கடந்த ஞாயிறு தினத்திலே இந்த ஞாயிறு தினத்திலே கலகெதிர பந்து வீச்சாளர் நேரடியாக விட்டு தந்திருந்த தண்டர் என்ஃபோர்சஸின் களத்தடுப்பாளர் விட்டிருந்த பிடி போட்டிக்கான போக்கினை நிச்சயமாக மாற்ற காத்துக் கொண்டிருக்கிறது. லக்குனு எக்கோலா கிளபாக சிடினவா மே அவஸ்தாவின் அவத்த வாமதி பித்தாசுரன கீழே அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ஓட்டம் அங்கு நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அதிவேகமாக 6 ஓட்டங்களை குவிக்கக்கூடிய ஞாயிறு தினத்திலே கலகெதிர பந்து வீச்சாளர் நேரடியாக விட்டு தந்திருந்த தண்டர் என்ஃபோர்சஸின் களத்தடுப்பாளர் விட்டிருந்த பிடி போட்டிக்கான போக்கினை நிச்சயமாக மாற்ற காத்துக் கொண்டிருக்கிறது. லக்குனு எக்கோலா கிளபாக சிடினவா மே அவஸ்தாவின் அவத்த வாமதி பித்தாசுரன கீழே அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ஓட்டம் அங்கு நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அதிவேகமாக 6 ஓட்டங்களை குவிக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் தாரக மதுசங்க அடித்தாட ஆரம்பித்திருக்கிறார். முறையே 4-6 ஓட்டங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கை 17 உயர்ந்திருக்கிறது. පළවෙනි පන්දුව වරේනි මාව දකින විට ලකුණු 17ක් ලබාගෙන සිටිනවා. එක කඩලු බිඳ වැටි අවස්ථාවේදී අමිල රුක්ෂාන්ත ගම්පල மெகாபரியின் ஆரம்பம் விக்ரமபாகு பாடசாலை கல்வியிலே கற்றது. ஒரு வீரர் ஆலியல கரிபியன்ஸ் கொட்டாவே அலிகட்ஸ் கம்பல மெகாபரி பிரதேசத்தினை கம்பல பிரதேசத்தினை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு வீரர் மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார். பந்தனை படிப்பதற்காக
தவதீஸ் அழைக்கப்பட்டிருக்கிறார். வீசப்படுறது முதலாவது பந்து வீச்சு ஸ்குவாலகிலே அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஓடு பாதி வெளியே ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. பூர்த்தி செய்யப்படுறது அந்த ஒரு ஓட்டப்படுத்தி இடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 18 உயர்ந்திருக்கிறது. 1.1 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. தவதீஸ் நாவலப்பட்டி தண்டை இன்ஃபோசஸ் விளையாட்டு கழகத்தின் 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் தொண்டமான் பவலியனிலிருந்து வீசப்படுற பந்து வீச்சு இலகுவான ஒரு தொடுப்பாட்டம் நேரடியாக மிக நேர்த்தியான முறையிலே வீசப்படுறது. லோ வோல்டேஜ் முறையிலான பந்து வீச்சு டீப் ஸ்காலகிலே ஒரு 6 மாற்றம் அடைந்திருக்க தாரக மதுசவங்கையின் மாட்டுகளிலிருந்து பெறப்பட்டிருந்த 2வது ஆரோட்டப்படுத்த இடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 24 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. லக்குனு விசியாத்தர கிளபாக நசிடினவா மேலும் ஒரு பந்து வீச்சு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு நேரடியாக குட்லெந்திலே பந்து பணிக்கப்பட்டிருந்தது. அடித்தாடுவதற்கான வாய்ப்பு அங்கு கிடைத்திருக்கவில்லை. விக்கெட் காப்பாளரிடம் பந்து சென்று சேர்ந்திருக்கிறது. எனவே அங்கு ஓட்டம் பெறும் வாய்ப்பு அங்கே இல்லை. ஓட்ட எண்ணிக்கையில் பெரிதாக மாற்றம் ஏதுமில்லை. 24 ஓட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. தவதீஸ் தனது நிலையிலிருந்து ரைட் மூவது விக்கெட் வழியிலிருந்து வேக பந்து வீச்சு அவர் வலது கையில அடுத்த பந்தனை பணிப்பதற்காக மிக துல்லியமான ஒரு பந்து வீச்சு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு தாய்பாட்டிலே தட்பட்டிருக்கிறது. காலுதிரியாக ஒன்று கிடைத்திருக்கிறது. 2வது ஓட்டமும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. பிரதான கல நடுவர் லெக் பை வழியிலே சமிஜை வழங்கி இருக்க அங்கு 2 ஓட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. பூர்த்தி செய்யப்பட்டிருந்த அந்த 2 ஓட்டப்படுத்த இடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 26 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அவதீஷன் பந்தனை பாண்டித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே தாரக மதுசங்கவுக்கு கிடைத்திருந்த பிடி கைநழுவ விடப்படுறது சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பமாக மாற்றப்பட்டது. மேலும் ஒரு சந்தர்ப்பம் இந்த முறை பிடி எடுப்பாக மாறி இருக்கிறது. கவுகானர் திசையிலே களத்தடுப்பில் ஈடுபடுறது வீரர் களத்தடுப்பில் பதிவு கிடைத்திருக்கிறது. இந்த முறை நேரடியாக லெக் திசை எக்ஸ்ட்ரா கவர் திசை வழியிலே மிக வேகமாக அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் அமில ருக்ஷாந்த். எனவே மிக வேகமாக ஓட்டமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கையானது 38 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு பந்து வீச்சு இந்த முறை களத்தடுப்பாளர்கள் சரி செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஓடு பாதி வெளியே ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. பூர்த்தி செய்யப்பட்டிருந்த அந்த ஒரு ஓட்டப்படுத்த நடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 39 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் ஜனார்த்தன் நாவலப்பட்டி பிரதேசத்தை சேர்ந்திருக்கின்ற தண்டை இன்ஃபோசிஸ் விளையாட்டு கழகத்தின் 3ஆம் நிலை பந்து வீச்சாளர் அடித்தாடி இருக்கிறார். மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு ஸ்லாப்பின் வகையிலே கிடைத்திருக்கிறது. ஒரு 6 அந்த 6 ரவீந்துவின் மாட்டிகள் வந்து பெறப்பட்டிருந்த 6 மாற்றம் அடைந்திருக்க ஓட்ட எண்ணிக்கையானது 45. දුලංග රුක්ෂාන් කැඳවා තිබෙන්නේ පළවෙනි පඳුරේ යවීම සඳහා කතරගම පුරවරයට නේකම් කරන ක්‍රීඩකයා කතරගම එක්ස්ප්‍රස් සූදානම් පන්දු යවීම சதா முதலாவது பந்து வீச்சு பணிக்கப்பட்டிருந்தது. துலங்க ருக்ஷான் நடாப்பு கேப்டனாக வீனஸ் விளையாட்டு கழகத்தினை மணிக்கு பத்தும் தரங்க பந்தனை பணிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். பந்து பணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதான கல நடுவரினை கடந்து மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்குள்ள பந்து சேர்ந்திருக்கிறது. அடித்தாடுவதற்கான வாய்ப்பு அங்கே கிடைத்திருக்கவில்லை. ஓட்டப்பதிவிலும் பெரிதாக மாற்றம் ஏதும் இல்லை. பிரதீப் பந்து வீச்சுக்கு முகம் கொடுப்பதற்காக அடித்தாடப்பட்டிருக்கிறது. லாங் ஆட்டில் மிகச்சேர் நேர்த்தியான ஒரு படி முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆட்டம் இழந்து பவலியன் திரும்பி இருக்கிறார். பிரதீப் தனது மாடுகளிலிருந்து ஓட்டம் ஏதும் பெறாத வேலையில கோல்டன் டக்கோடு
ரூபன் மற்றும் பிரதீப் பாட்டம் நடாத்த கடமைப்பட்டிருந்த வேளையிலே முதலாவது பந்து வீச்சு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு ஒற்றை பெருமாட்டம் பெரும் வாய்ப்பாக மாற்றம் அடைந்திருக்கிறது. இரண்டாவது பந்து வீச்சு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சாக மாற்றம் அடைந்திருக்கிறது. வானிலை அடித்தாட முயற்சி பிடியெடுப்பாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அதுவும் தரங்க மேலும் ஒரு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு மென்வைகளில மணிக்கும் ஸ்காலகிலே அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஓடு பாதி வெளியே ஒரு ஓட்டம் கிடைத்திருந்த அந்த ஒரு ஓட்டம் பிரதிநிதிகளாக எண்ணிக்கையானது 2 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 4 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 2 ஓட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளரின் இறுதி பந்து வீச்சு அதுவும் தராங்க பிரதான கல நடுவரினை கடந்து 30 விக்கெட் வழியில் இருந்து மிக துல்லியமான ஒரு பந்து வீச்சு பிளாக்வாலுக்குள்ளே பந்து படிக்கப்படுகிறது. விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்குள்ளே பந்து சேர்ந்திருக்கிறது. அடித்தாடுவதற்கான முயற்சி அங்கு கிடைத்திருக்கவில்லை. பத்தும் தேசப்பிரிய பந்தனை படிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் வீனஸ் பொலங்கியா விளையாட்டு கழகத்தின் சார்பாக வீசப்பட்டிருந்த முதலாவது பந்து வீச்சு ஒரு ஓட்டத்தினை பெற்று தந்திருக்கிறது. நிச்சயமாக பலம் பொருந்தி இந்த வீனஸ் விளையாட்டு கழகத்தினை பொறுத்தவரையிலுமே இலங்கையின் அதிகப்படியான ரசிகர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கழகம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இந்தியாவிலே பெங்களூருவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டிகளோடு ஸ்ரீலங்கா சூப்பர்வெஷன் விளையாட்டு கழகத்தில் சந்தித்திருக்கிறார்கள். பிரபல்ய திறன சமரதுங்க முகமது அகில், நிசாந்த வீரகோன், விஜயரத்னம், சஞ்சு காந்தி இல்லாத பட்சத்திலே புதிதாக அணிக்கு வீரர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களின் மீள் வருகை நிச்சயமாக வீனஸின் அணியை கட்டி எழுப்பக்கூடியதாக அமைந்திருக்கிறது. பந்து பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை மிகப்பெரிய ஒரு 6 ஓட்டம் கிடைத்திருந்த அந்த 6 ஓட்டமானது ரூபனின் மண்டையிலிருந்து பெறப்பட்டிருக்க 2வது இன்னிங்ஸின் முதலாவது 6 ஓட்டத்தோடு ஓட்ட எண்ணிக்கையானது 9 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 1.3 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்ற வேளையில 9 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. பத்தும் தேசப்பிரிய ரைட் ஆம் 9 விக்கெட் வலையில் இருந்து பிரதான கல நடுவரினை கடந்து விக்கெட் காப்பாளர் அமில பந்தனை சேகரித்திருக்கிறார். மிகச்சிறந்த கல தடுப்பு அங்கு அடித்தாடுவதற்கான முயற்சி அங்கு இல்லை. குட்லாந்திலே மிக நேர்த்தியான முறையில பந்து பணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தனது பந்து வீச்சு பிரதிகளிலிருந்து மற்றும் ஒரு பந்தினை பணிப்பதற்காக பிரதான கல நடுவரினை கடந்து இந்த முறை வேகமாக ஆஃப் கட்டரிலே பந்து பணிக்கப்பட்டிருக்கிறது. அடித்தாடுவதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை. பிரபல்ய கழகத்தினை பொறுத்தவரையிலுமே அதிகப்படியான 45 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 46 இருக்கின்ற பட்சத்திலே வெறுமனே 9 ஓட்டங்கள் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிறது. தண்ட விளையாட்டு கழகத்தின் விளையாட்டு கழகத்தின் புதிய துடுப்பாட்ட வீரர் சேடி தாரக மதுசங்கவே பந்தினை சந்திப்பதற்காக மிக வேக பந்து வீச்சு விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்குள்ளே தஞ்சம் செய்ய போயிருக்கிறது. அடித்தாடுவதற்கான முயற்சி அங்கு கிடைத்திருக்கவில்லை. மேலும் ஒரு பந்து வீச்சு மைதான முறையிலே ஒரு ஓட்டம் பெறும் வாய்ப்பு. நிச்சயமாக வீனஸ் இந்த கழகமானது இந்த மத்திய மலை நாட்டிலும் தனது முதலாவது வெற்றியினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற கழகம். வீனஸ் பொலங்கியாவினை பொறுத்தவரையிலுமே நாலக பெரேரா முகாமைத்துவத்தினை நடாத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கடந்த ஆண்டின் அதிகப்படியான வெற்றியினை குவித்திருக்கின்ற ஒரு கழகம். இலங்கையிலே பிரபல்ய ரசிகர்களை பட்டாளத்தினை கொண்டிருக்கின்ற ஒரு கழகம் அப்படின்னு சொன்னா அது இந்த வீனஸ் கழகம் அப்படின்றதுல மிகையாகாது. அந்த கழகத்திலிருந்து துட்டுகாமுனு பாடசாலையிலே தனது கல்வினை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற பந்து வீச்சாளர் வீனஸ் விளையாட்டு கழகத்தின்
வேக பந்து வீச்சாளரும் கூட 3ஆம் நிலை பந்து வீச்சாளராக தாரக மதுஷங்க பந்தினை பண்ணித்துக் கொண்டிருக்கிறார். அவரது பந்து வீச்சு பிரதியிலிருந்து 4 பந்து வீச்சுகள் இதுவரையிலுமே நிறைவுக்கு வந்திருக்கிறது. வெறுமனே 10 ஓட்டங்கள் மாத்திரமே விட்டு தரப்பட்டிருக்கிறது. ஒரு பந்து வீச்சு 36 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். வெற்றியினை தனதாக்கி இருக்கிறார்கள் வீலஸ் முழங்கிய விளையாட்டு கழகத்தினர். அவர்களுக்கு எழுது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு